அனைவருக்கும் வணக்கம். ஹரிணியோட பிறந்தநாள் ரொம்ப சூப்பராக சிறப்பாக நல்லபடியாக கொண்டாடியாச்சு. அவ்வளோ மன நிறைவாக சந்தோஷமாக இருந்துச்சு. மறக்கவே முடியாது. இப்போ தான் அவளை கையில் வாங்கின மாதிரி இருக்குது குழந்தையா. அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பிள்ளையாயிட்டா. மார்ச் 31 11:55 அன்னைக்கு எனக்கு கடவுள் ஒரு பொக்கிஷத்தை கொடுத்த அந்த நாள். அது மறக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு நானும் எங்கள் வீட்டுக்காரும் நிறைய பேர் கமெண்டில் சொல்லியிருக்கீங்க, உங்கள் அருணிக்குட்டி உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் உனக்காக தான் வாழ்கிறாங்க அப்படின்லாம். உண்மை அதுதான். அவளுக்காக தான் இன்றைக்கி இவ்வளோ வலி வேதனைகள் எல்லாத்தையும் நாங்கள் தாங்கிக்கிட்டு இன்றைக்கி அவளுக்கொசரம் தான் ஓடிட்டுருக்கோம். எல்லா அம்மா அப்பாவும் அப்படி தான், நாங்களும் அப்படி தான். இருந்தாலும் இதே நீங்கள் கமெண்ட்டில் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் இவ்வளோ தைரியமாக இருக்கீங்க, போல்ட்டாக இருக்கீங்க அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க. நானும் ஒரு கோழையாக தான் இருந்தேன். 2013 அடிபட்டோன்னே எனக்கு ஒரு சின்ன ஊசி கூட, எனக்கு ஊசினாலே ரொம்ப பயம். ஊசி கூட தாங்க முடியாது, ஊசி குத்துறத வலியை கூட தாங்க முடியாது. இன்றைக்கி நான் இவ்வளோ வலியும் தாங்குறேன்னா அது அர்ணியை பார்த்தாலே எனக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி. அவளுக்காக நம்ம எல்லாத்தையும் நம்ம தாங்கிக்கணும். நம்ம படுத்துக்கிட்டோம்னா அவளுக்கு எப்படி அந்த இதை செய்கிறது பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வழிகளையும் நான் தாங்கிக்கிட்டு தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்கேன். அந்த வலியே என்னைய பார்த்து இவ்வளோ வலிக்கிறனே, உனக்கு என்ன, நீ என்னடி மனுஷி அப்படிங்கிற மாதிரி அது என்னை கேட்குற மாதிரி இருக்கும். நான் சொல்லுவேன், நீ வலிச்சா வலி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நீ வலிச்சுக்கிட்டு நீ இப்படியே இருந்து நான் படுத்துட்டேன்னா என் பிள்ளைக்கு யார் சோறு போடுறது, அட போ அந்த பக்கம் அப்படின்ட்டு அந்த வலிக்கு நான் குட் பை சொல்லிக்கிட்டு நான் இருக்கேன். ஏன்னா அத்தனை ஆப்ரேஷன், அத்தனை ஒரு சூழ்நிலை. முதுகு ஏற்கனவே வீடியோவில் போட்டிருப்பேன், முதுகெல்லாம் ரணகாலம், எலும்பு ஒடிஞ்சு நரம்பு கிராக் ஆகி ஆப்ரேஷனே பண்ணி எவ்வளோ வலி இருக்கும். நார்மலாக இருக்கவங்களுக்கே எப்படி முதுகு வலிக்கும், முதுகு தண்டுவடம் ஒடிஞ்சு அப்போ எனக்கு எப்படி இருக்கும். அது எல்லாத்தையும் தாங்கிக்கிறது எங்கள் ஹரணியோட மிகப்பெரிய மருந்து. அந்த வலிக்கு சொல்லுவேன், எனக்கு பார்த்தியா என் சிங்கம் ஒரு மருந்தை பார்த்தியா அப்படின்னு சொல்லுவேன். இதெல்லாம் ஒரு கற்பனை தான், அது எல்லாத்தையும் நான் தாங்கிக்குவேன். இன்றைக்கி இவ்வளோ சந்தோஷமாக நான் இருக்கிறேன்னா அது ஹரணியால் தான். நான் எவ்வளோக்கு எவ்வளோ அவள் முன்னாடி நான் சிரித்து நான் சந்தோஷமாக இருக்கிறேனோ அவளுக்கு அவள் ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஐயோ நம்ம அம்மா பரவாயில்ல, இப்படி இருந்தாலும் நம்ம அம்மா நம்மளுக்காக இப்படி அந்த வலியம் அவளுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது மட்டும்தான் அவளுக்கு தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா அவள் பட்ட கஷ்டமும், ஏன்னா தாய் இல்லாமல் அவள் பட்ட கஷ்டத்தையும் நான் கண்கூட நான் பார்த்துருக்குறேன். நம்ம இருக்கும்போதே இன்றைக்கி அவளுக்கு இந்த நிலைமைனா, நம்ம இல்லாத போது அவளுக்கு எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிப்பா அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு வயசு இருக்கும் பொழுது, ஒரு வயசில் தான் எனக்கு அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாய் பாலுக்காக ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன், எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட தாய் பாலுக்காக அவள் போய் ஏங்கினது, அவள் அப்படியே தனியாக அந்த பாயில் படுத்து கிடந்தது. ஒரு அம்மா இல்லைன்னா ஒரு குழந்தைங்க எப்படி படுத்து கிடக்கும். நம்மன்னா என்ன பண்ணுவோம், நம்ம குழந்தைய பக்கத்தில் படுக்க வச்சு அரவணைச்சிக்குவோம், மேலே போத்தி விடுவோம், அடிக்கடி எந்திரிச்சு நம்ம பார்ப்போம். ஒரு அம்மானா எல்லாமே நம்ம செய்வோம். ஆனால் நான் மேலே படுத்திருப்பேன், என் பொண்ணுக்கு அந்த கொசு கடிக்கும், அப்படியே போத்தி விடக்கூட முடியாது. அப்படியே பாயில் பார்த்தீங்கன்னா அப்படியே படுத்திருக்கிறத பார்த்து ஒரு மாதிரி குறுக்கி படுத்திருப்பா. அதெல்லாம் பார்த்து நான் அப்படியே கண்ணீர் விட்டு அப்படி நான் அழுதுருக்கேன். என் பிள்ளைய நான் பக்கத்தில் படுக்க வச்சுக்க முடியலையே, என் நிலமை அப்படி இருக்கே அப்படின்ட்டு. இதெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது. அப்படி அழுதுருக்கேன். கடவுள்கிட்ட நான் என்ன திரும்ப வேண்டினேன், சாமி நான் நடக்கலைன்னா பரவாயில்ல, இந்த 2 கால் இல்லாதவங்க பார்த்திங்கன்னா கீழே ஒரு பலகை மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி தள்ளிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரியாவது எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு, என் காலுக்கு உணர்வை மட்டும் கொடு, நான் நடக்கக்கூட வேணாம், எனக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வை மட்டும் கொடு. அந்த மாதிரி நான் பலகையில் வச்சு கூட என் பிள்ளைய நான் அதுக்கு சோறு ஊட்டணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், இந்த மாதிரி ஆசையெல்லாம் என்கிட்ட இருக்குது. வேறு எனக்கு பணம் காசு எதுவுமே எனக்கு வேணாம். நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் எப்படியாவது நாங்கள் என் பிள்ளைக்கு அதை செய்கிறதெல்லாம் நாங்கள் செய்யணும். எனக்கு வேறு எதுவுமே வேணாம் சாமி, எல்லாத்தையும் கூட நீ எடுத்துக்கோ அப்படிலாம் சாமிகிட்ட நான் நைட்லலாம் உட்காந்து நான் அழுவேன். பகலில் அழுதேன்னா எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப திட்டுவார், அழுகக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் பகல்லலாம் அழுவ மாட்டேன், நைட்லேயே உட்காந்து அழுதுகிட்டு. அது எல்லாத்தும் அன்னைக்கு விட்ட கண்ணீருக்கும் நான் பேசின அந்த வார்த்தைகள் எல்லாத்துக்குமே கடவுள் இன்றைக்கி அது எல்லாத்தையும் எனக்கு மாற்றி கொடுத்துருக்காரு. இன்றைக்கி எல்லாமே என் பொண்ணுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சு செஞ்சு தரேன், ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறேன், ஸ்கூலுக்கு போகிறேன், எவ்வளோ ஆசைகள் அது எல்லாமே இன்றைக்கி நிறைவேறிருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. முதல் பிறந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடினோம், 2வது பிறந்த நாளை கொண்டாடவே முடியல. அப்போ நான் படுத்த படுக்கையாக இருந்தேன். அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதேன். என் பிள்ளைக்கு ஒரு பாயசம் கூட வச்சு கொடுக்க முடியலையே அப்படின்ட்டுலாம் அழுது இருக்கிறேன். அப்புறம் 3வது பிறந்த நாளுக்கெல்லாம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கேக் வாங்கிட்டு பாப்பாவை பக்கத்தில் நிற்க வச்சு சேர்லேயே உட்கார வச்சு வெட்டி கொண்டாடினோம். அதுவும் ரொம்ப இதாக இருந்துச்சு.
அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு பட்ட கஷ்டத்துக்கும், கண்ணீருக்கும் இன்னைக்கு கடவுள் என் பிள்ளைக்கு இன்னைக்கு வாய்க்கு ருசியாக சமைச்சு போடுற பாக்கியத்தை எனக்கு கொடுத்தாரு பாருங்க. ரொம்ப லொடலொடன்னு ஏதாவது உளறியிருப்பேன். இது என் மனசில் உள்ள ஆதங்கம்ங்க. ஏதாவது தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. எப்படி பேசுகிறதுன்னு தெரியல. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இது என்னோட ஆசை என்னென்னா, ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அவள் கூடவே நான் இருக்கணும். அவளுக்கு பிடிச்சது சமைச்சு கொடுக்கணும். அவள் கல்யாணம் ஆகி போனாலும் சரி, அவள் ஒரு குழந்தைய பெற்றாலும் சரி, நான் அவளுக்கு இவளுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்து அதெல்லாம் பண்ணணும்னு எனக்கு ஆசை. அவள் என்ன நான்வெஜ் அவ்வளோக்கா விரும்பி சாப்பிட மாட்டா. என்னடா வேணும்னு சொல்லி கேட்டேன். அம்மா எனக்கு கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி எனக்கு வடை பாயசம் மாதிரி செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னா, அன்னைக்கும் அவள் எனக்கு கூட ஹெல்ப் பண்ணா. எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டா, எனக்கு சமைக்கிறதுக்கு உதவி பண்ணுனா. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் அவங்க தாத்தா பாட்டி, அப்புறம் எங்கள் வீட்டுக்காரோட அண்ணா அவங்க ஒய்ஃப் வந்திருந்தாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. அன்றைக்கி நாங்கள் சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு போயிருந்தோம்னு சொன்னோம்ல, அவங்கள கூப்பிட்ருந்தேன். வேறு நாங்கள் பிறந்தநாள்னா ரொம்ப ஆடம்பரமாக அப்படி இப்படிலாம் பண்ணணும் அப்படிலாம் இருக்க மாட்டோம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சிம்பிளாக சூப்பராக கொண்டாடலாம். இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமாக அதை என்ன நம்ம கையில் எவ்வளோ காசு இருக்குதோ அதை வச்சு நம்ம எப்படி சந்தோஷமாக இருந்தால் போதும், இதை வச்சு நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் யோசித்து ஒவ்வொரு எல்லா விசேஷத்தையும் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். வடை பாயசம் சூப்பராக செஞ்சு நல்லா இருந்துச்சு. சாப்பாடு எல்லாமே சூப்பராக சாப்பிட்டோம். அப்புறம் என் ஃப்ரெண்டு கேக்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த மாதிரிலாம் நாங்கள் அடித்ததே இல்லை. அந்த ஸ்ப்ரே மாதிரிலாம் இது அடித்ததே இல்லை. என் ஃப்ரெண்டோட பொண்ணு அவங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்க கேக்கு அந்த ஸ்ப்ரே இதெல்லாம் அடிச்சுட்டு நல்லா ஜாலியாக என்னமோ பெரிய கிராண்டாக கொண்டாடின மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுட்டு, அப்புறம் என் பொண்ணு அம்மா நீங்கள் அவள் நான் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நீங்கள் சாப்பிடல, நான் மாற்றி சொல்லிட்டேன். அதாவது அவள் சாப்பிட்டு இருக்கும்போது என்னை பார்த்து அம்மா நீங்கள் சாப்பிடலையா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் நீ சாப்பிடு, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் அவள் சாப்பிட்டு முடிச்சோன்னே முதல்ல நீங்கள் சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சாப்பாடுலாம் போட்டு எல்லாத்துக்கும் பரிமாறினா. அவங்க அப்பாவுக்கு அவங்க பெரியம்மாவுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடுலாம் போட்டால். அப்புறம் என் ஃப்ரெண்டோட பொண்ணு ஹரணிக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. வாட்ச் வாங்கிட்டு கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்தோன்னா அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நல்லபடியாக ஹரணியோட பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடியாச்சு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.